வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம ஜிகே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த முறையில் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்கன்னா கடைசி டாபிக் பர்த் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய தோற்றம், அதே மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், சுதந்திர போராட்டம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் சைக்காலஜி எம்சிக்யூ ப்ளஸ் நோட்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக எல்லா யூனிட்டுக்கும் ரெடியாக இருக்குது. நீங்கள் தேவைப்படுறவங்க என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் பாருங்கள், அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எங்கே ஆரம்பிக்குதுன்னா அந்த 1857 புரட்சியில் ஆரம்பிக்குது. பெருங்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்கழகத்துக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடைபெற்றது. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற அந்த மதத்தை, அந்த இனங்களின் தலைவர்கள், பழங்குடியின தலைவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் பண்ணாங்க. விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. அங்கங்கே வட்டார அளவில் பார்த்திங்கன்னா நிறைய அந்தந்த பகுதிகளில் நிறைய போராட்டம் நடைபெற்றது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா சன்னியாசி ரிபல்லியன் 1770, நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது பாளையக்காரர்கள் போராட்டம். அதுமாதிரி பைக்கார் ரிபல்லியன் ஒரிசா 1817, சந்தார் ரிபல்லியன் 1856, இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோல் புரட்சி, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. இதில் கேட்பாங்க. சந்தால் ரிபல்லியன் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு நம்ம, அதாவது இது தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சந்தால் ரிபல்லியன் 1855, 56, கோல் புரட்சி பார்த்திங்கன்னா 1831, 32, இதெல்லாம் பழங்குடியினர் அவங்க தலைமையில் நடைபெற்ற அந்த போராட்டம். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 1857 இந்த பெருங்கழகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தின் பார்த்திங்கன்னா முதல் போர் அப்படின்னு சொல்கிறாங்க. சுதந்திர இந்தியாவின் அந்த விடுதலைக்கான முதல் சுதந்திர போர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். 1857 ரிவோல்ட்டை. சரிங்களா? இது வந்து ஒரு சிப்பாய் கழகம் தான் நேச்சராக. அந்த ஆர்மியில் இருந்த இந்திய சிப்பாய்கள் என்ன பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய அளவில் அங்கங்கே பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு சிப்பாய் கழகம் ஆரம்பித்தது. பிறகு மக்கள் அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக என்ன பண்ணுறாங்க, புரட்சி பண்ணுறாங்க. இதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கியில் பார்த்திங்கன்னா பன்னி அல்லது மாடுடைய கொழுப்பு சார்ந்த அந்த அந்த கன்னில் பார்த்திங்கன்னா அந்த காட்ரிட்ஜில் சேர்க்குறாங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்திய சிப்பாய்கள். சரிங்களா? இது இந்த கவ்வும் பன்றியுடைய கொழுப்பும் ரிலீஜியஸாக ஹிந்துவையும் முஸ்லீமையும் என்ன பண்ணுது, பாதிக்கிறதுனால அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கான காரணம் சொல்கிறாங்க, இமிடியட் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரட்சியில் முக்கியமாக அங்கங்கே பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் நிறைய இடத்துல நடக்குது. அங்கங்கே தலைமை வகித்த லீடர்கள் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, பொறுத்துக்களை கேட்பாங்க. டெல்லியில் பார்த்திங்கன்னா பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா, ஆக்சுவலாக இவரை முன்னிறுத்தி தான் அந்த போராட்டம் நடக்கும். சரிங்களா? அவர் தலைமை ஏற்றிருப்பார். அடுத்து கான்பூரில் நானா சாஹிப் தாந்தியா தோப். கான்பூரில் யார், நானா சாஹிப் தாந்தியா தோப். ஜான்சியில் பார்த்திங்கன்னா ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சியில். லக்னோவில் பார்த்திங்கன்னா பேகம் ஹசரத் மஹால் அவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. பீகாரில் கன்வர் சிங். இது வந்து இந்த 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 டாப்பிக்கை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். பெருங்கழகத்தை பொறுத்தவரை இதை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஏன்னா ஒற்றுமை இல்லை, லீடர்ஷிப் ஒழுங்காக காணப்படலை, அங்கங்கே என்ன பண்ணல, பரவலை. அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா இந்தியா ஆட்கட்டில் பார்த்திங்கன்னா மாடல், அதாவது லேட்டஸ்டான வெப்பன் இல்லை, கம்யூனிகேஷன் ரொம்ப குறைவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இந்த மாதிரி பெருங்கழகம் பார்த்திங்கன்னா தோல்வியடைஞ்சது. இந்த பெருங்கழகத்தின் மூலம் பார்த்திங்கன்னா முகலாய அரசு ஒரு முடிவுக்கு வந்தது. அதே மாதிரி பெருங்கழகத்துக்கு அப்புறம் அதாவது கம்பெனி வசம் இருந்த அந்த ஆட்சி அதிகாரம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட நேரடியாக போச்சு. சரிங்களா? இந்த கவர்மெண்ட் ஆக்ட் 1858 படி பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுறாங்க, அந்த பிரிட்டிஷ் அரசியர்கிட்ட பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா விக்டோரியா மகாராணி இருப்பாங்க, அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, அந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. அதாவது இந்த புரட்சிக்கான இல்லை விடுதலைக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது சுரண்டல் கோட்பாடை என்ன பண்ணாங்க, இங்கிலாந்து பின்பற்றுறாங்க. நம்மகிட்டருந்து நிறைய விஷயத்தை என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டு இங்கிலாந்தில் என்ன பண்ணாங்க, அது என்ன பண்ணுறது, ஃபேக்ட்ரியில் பண்ணி மறுபடியும் அந்த பொருளை மட்டும் இந்தியாவில் கொண்டாந்து விற்றாங்க. அதே மாதிரி புரட்சியை தூண்டின முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இந்த சோசியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ், பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ், தியோஃபிசிக்கல் சொசைட்டி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பொலிட்டிக்கலாக பார்த்திங்கன்னா விழிப்புணர்வை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ப்ரெஸ்ஸு, அதாவது என்ன பண்ணாங்கன்னா ப்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ப்ளே பண்ணது இந்த புரட்சியில்
இந்த விடுதலை போராட்டத்தில் ஹிந்து, அமிர்த பசார், கேசரி போன்ற பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்ன பண்ணாங்க, புரட்சி பண்ணாங்க. அதாவது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க விடுதலை நோக்கி. அதே மாதிரி எஜுகேஷன் பொறுத்தவரை இந்த மிடில் கிளாஸ் இந்தியன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் என்ன பண்ணாங்க படித்ததுனால அவங்களுக்கு அரசியல் பற்றின விழிப்புணர்வு ஏற்பட்டு அதுவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, இந்த படித்தவர் மத்தியில் விடுதலைக்கான வேட்கை பார்த்திங்கன்னா அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். அது காரணங்கள் சொல்லலாம். சுதந்திர போராட்டத்தில் மிக முன்னாடியே வந்த மிக முக்கியமான அந்த விடுதலை நோக்கி அந்த பயணத்தில் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ் ஹோல்டர் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க 1838. அதே மாதிரி இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா விடுதலைக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. சுரேந்திர பானர்ஜி தலைமையில் இந்த இந்திய சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க 1876. அதே மாதிரி பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன், பாம்பே சங்கம் பார்த்திங்கன்னா தாதாபி நவ்ரோஜி, அதே மாதிரி பெரோஸ் மேத்தா போன்ற தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி பூனா சர்வாஜிக் சபா எம்ஜி ரானடே 1870 என்ன பண்ணார், அவரும் இந்த ஒடுக்கப்பட்ட மத்தியில் பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டாங்க. இந்த அமைப்பெல்லாம் பார்த்து வச்சுங்க, கொஞ்சம் முக்கியமானது, ரொம்ப முக்கியம் இல்லை, ஓரளவு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மேலோட்டாக பார்த்து வச்சுங்க. யார் யார் பூனா சர்வாஜி சபானா எம்ஜி ரானடே அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டால் போதும், சரிங்களா. பம்பாய் சங்கம்னா தாதாபாய் நவ்ரோஜி அந்த மாதிரி பார்த்துங்க. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸுடைய தோற்றம் பார்க்கலாம். 1885 பார்த்திங்கன்னா தோற்றம் 1885 டிசம்பர் வாக்கில் நடக்கும்னு நினைக்கிறேன். இதை தோற்றுவித்தர் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். அது வந்து யாருடைய டபிள்யூசி பானர்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி அவங்களுடைய சப்போர்ட் மூலம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்தியன் நேஷனல் இயக்கம் தேவைப்படும் அப்படிங்கிற கருத்தை ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் முன்வைக்கிறார். ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்த்திங்கன்னா பம்பாயில் நடைபெறுது. அதில் தலைமையேற்று வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி. இந்த மிதவாதிகள்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஆரம்ப காலகட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் எல்லோரும் என்ன பண்ணியிருந்தாங்க, அரசிடம் ஆங்கிலேய அரசிடம் மனு கொடுத்து அந்த மாதிரி, அதாவது ரொம்ப எதிர்த்து பேசாமல் கொஞ்சம் அவங்களுக்கு சமாதானமாக என்ன பண்ணாங்க போயிட்டு இருந்தாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, மிதவாதிகள், மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, ரானடே, கோபாலகிருஷ்ண கோகலே, சுரேந்திரநாத் பானர்ஜி, இவங்களாம் பார்த்திங்கன்னா மிதவாதிகள், சரிங்களா. கீழ்கண்டவற்றில் யார் மிதவாதிகள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த லீடரை பார்த்து வச்சுங்க. பெட்டிஷன் கொடுக்கறது, தீர்மானம் போடுறது, அதன் மூலமாக என்ன பண்ண ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணாங்க, அவங்க தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சாங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணியை இந்தியாவில் நடத்தணும், அதே மாதிரி இராணுவ செலவினங்களை குறைக்கணும், அதே மாதிரி அந்த சட்டசபை சட்டமன்ற அந்த சீட்டுகளை அதிகரிக்கணும், அந்த மாதிரி கான்செப்ட் வச்சாங்க. இந்த தாதாபாய் நவ்ரோஜி முக்கியமான ஒரு கோட்பாடை வைக்கிறாரு, செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெயின் ஆஃப் வெல்த் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு, அதை நான் வச்சுங்க. அடுத்து தீவிரவாதிகள் காலகட்டம் வருது 1905 1919. அவங்க பார்த்திங்கன்னா மிதவாதம் தீவிரவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அதாவது முக்கியமாக அந்த 1905 நடைபெற்ற வங்கப்பிரிவினை ரொம்ப முக்கியம். வங்கப்பிரிவினை எப்போ நடைபெற்றுன்னு சொல்லுவாங்க, லார்டு அரசன் பீரியடில் அரசன் பிரபு இருக்கும்போது இந்த வங்கப்பிரிவினை நடைபெற்றது. அதனை பார்த்திங்கன்னா மிக கடுமையாக எதிர்த்தாங்க தீவிரவாதிகள். அதாவது இந்த பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், இவங்கள தான் லால் பால்னு சொல்லுவாங்க இந்த காம்பினேஷனை. இவங்களாம் தீவிரவாதிகள். நம்ம என்ன பண்ண முடியாது, ஆங்கிலேயர்கிட்ட மனு கொடுத்துட்டு இருக்க முடியாது, என்ன பண்ணுவோம், அதனால சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் தீவிரமாக என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலேயர் எதிர்ப்பாங்க. காரணம் பார்த்திங்கன்னா இந்த வங்கப்பிரிவினை அவங்களை வந்து ரொம்ப இதாயிரும். அதே மாதிரி இந்த ப்ரொட்டஸ்ட், அதாவது சுதேசி மூமெண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்க, செயல்படுத்துவாங்க. அப்படின்னா என்னென்னா வெளிநாட்டு பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது, நம்முடைய இந்திய பொருட்கள் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சுதேசி இயக்கம் இந்த 1905 நடைபெறும். இந்த வங்கப்பிரிவினை தொடர்ந்து தான் இந்த சுதேசி இயக்கம் நடைபெறும், சரிங்களா. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து 1906 என்ன பண்ணப்படுது, டாக்காவில் ஆரம்பிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். முஸ்லீம் லீக் பார்த்திங்கன்னா 1906. முக்கியமான ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். 1907 பார்த்திங்கன்னா சூரத் பிளவு நடைபெறுது. அதாவது இந்த மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் சூரத்தில் நடைபெற்ற அந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங்கில் ஒரு டிஸ்அக்ரிமெண்ட், ஓவாமை ஏற்படுது. அதை தொடர்ந்து இந்த சூரத் பிளவுங்கிறது மிதவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு இடையே அந்த ரெண்டு பிரிவினுக்கு இடையே நடைபெற்ற அந்த பிளவை தான் சொல்லுவேன். 1907 இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அடுத்து பார்த்திங்கன்னா 1911 வங்காளம் மறுபடியும் இணைக்கப்படுது. கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க, கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு மாற்றுறாங்க. இந்த 1911 ஆங்கில அரசு கல்கத்தாலேருந்து என்ன பண்ணுறாங்க, டெல்லிக்கு மாற்றுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம்னு சொல்லுவாங்க. அதான் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி கொடுக்குறது, முஸ்லீம்களுக்கு தேர்தல் ரீதியாக தனி தொகுதி கொடுக்குறது, அதான் அந்த மிண்டோ மார்லி சொல்லணும். 1909 ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி லக்னோ ஒப்பந்தம், லக்னோ பேக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணுவாங்க. 1916 லக்னோ ஒப்பந்தம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒப்பந்தம் நடைபெறும். அதாவது இந்த முஸ்லீமுக்கு தனி தொகுதி கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காந்தியடிகள் எதிர்த்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லக்னோ ஒப்பந்தத்து மூலம் அவங்களோட 2 பேருக்கு இடையில இந்த சுகமான ஒரு உறவு ஏற்படும். அதே மாதிரி இந்த ஹோம் ரூல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. 1916 தன்னாட்சி இயக்கம் தமிழில் சொல்லுவாங்க. இதை பார்த்திங்கன்னா பாலகங்கார திலகர் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவிலையும், அன்னிபெசன்ட் மெட்ராஸ்லையும் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. இது முக்கியமானவர் பார்த்திங்கன்னா அன்னிபெசன்ட் 1916 சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு அறிக்கை 1917 வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படிப்படியாக சுயாட்சியை வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை குறித்து சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பிஹெச்டி அறிக்கை படித்தா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா காந்தி உள்ள வராரு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து. அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 1919 47 சரிங்களா. இந்த ரவுலட் சட்டம் 1919 போடுறாங்க. அதுன்னா அதாவது எதையும் எந்த விசாரணையும் இல்லாமல் கைது பண்ணுறது தான் அந்த ரவுலட் சட்டம். இதை காந்தி என்ன பண்ணார், கடுமையாக எதிர்த்தார். இதற்கு இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து தான் அந்த ஜாலியன் வாலாபாக்கில் மக்கள் கூடினாங்க. ஸோ அந்த கூட்டத்தை தான் இந்த ஜென்ரல் டயர் என்பவர் பார்த்திங்கன்னா 1919 ஏப்ரல் 13, இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஜாலியன் வாலாபாக் கொலை நடைபெற்ற அந்த வருஷம், அந்த டேட்டு நடைபெறுது. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இந்த ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல அமிர்தசரஸில் கூடியிருந்தாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டத்தை கலைக்க ஜென்ரல் டயர் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் சுட்டுக் கொள்கிறாரு. சரிங்களா. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் 1920 22 வரைக்கும் நடைபெறுது. இந்த ஜாலியன் வாலாபாக் நடைபெற்ற கொலையை எதிர்த்தும், அதேமாதிரி ஹலிஃபத் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்குது, அதையும் எதிர்த்தும், ரவுலட் சட்டத்தை எதிர்த்தும் பார்த்திங்கன்னா அந்த ஒத்துழையாமை இயக்கம் நடைபெறுது. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் ஸ்கூலு, நீதிமன்றம், வெளிநாட்டு பொருட்களை என்ன பண்ணக்கூடாது, அந்த ஆங்கிலம் நடத்துகிற பள்ளிகளுக்கும் நீதிமன்றங்களும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவில் பார்த்திங்கன்னா இந்த மூவ்மெண்ட் நடக்குது. அந்த மூவ்மெண்ட்டில் பார்த்து நடக்கும்போது சௌரி சௌராவில் முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பிரச்சனை ஏற்படுது. சரிங்களா. 1922. ஸோ இதை தொடர்ந்து காந்தி என்ன பண்ணுறாரு, இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் என்ன பண்ணுறாரு, திரும்ப பெறுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான கான்செப்ட் பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ட் இயக்கம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1930 34 வரைக்கும், 30 சட்ட மறுப்பு இயக்கம்னு தமிழில் சொல்லுவாங்க. 1930 34. இது பார்த்திங்கன்னா இது எப்படி ஆரம்பிக்குன்னா, தண்டி யாத்திரை அந்த ஆரம்பிக்கிறது மூலமாக அந்த நான் கோஆப்ரேஷன் சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட் நடைபெறுது. இந்த தண்டி யாத்திரை பார்த்திங்கன்னா 1930 12 நடைபெறுது. சரிங்களா. அந்த சிவில் டிஸ்ஒபீடியனுடைய ஒரு அங்கம் தான் இந்த தண்டி யாத்திரை. அதே மாதிரி என்ன முன்வைக்கிறாங்கன்னா, இந்த சிவில் டிஸ்ஒபீடியன்ட் மூவ்மெண்ட்டில் அதாவது பூரண சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முன்வைக்கிறாங்க. அந்த பூரண சுதந்திரத்தை கொடுத்து இந்த என்ன பண்ணுறாரு, நேரு 1929 பிரசிடெண்ட்டாக இருக்கார். இப்போ லாகூர் மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, அந்த பூரண என்ன பண்ணுற சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கியமான ஒரு அறிக்கையை அல்லது தீர்மானத்தை என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. பூரண சுதந்திரம் வேணும்னு சொன்னோடனே காந்தியை அழைக்கிறாங்க. அது அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 32 வரை நடைபெறும். இந்த வட்டமேசை மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க, நடைபெறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் காந்தி போய் சில மாநாடுகளில் கலந்துருப்பார். சரிங்களா. அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காந்தி இர்வின் ஒப்பந்தம் பார்த்திங்கன்னா 1931 நடைபெறுது. 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெறுது, ரொம்ப முக்கியம். 1931 இந்த சுதந்திரம் கேட்டவுடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 1935 ஒரு கவர்மெண்ட் ஆக்ட் ஒன்று போடுறாங்க. அதில் சொல்கிறது ப்ரொவின்ஸில் மாகாணத்துக்கு சுயாட்சி, அதாவது இரட்டை மாகாண அந்த பைகேமரல் லெஜிஸ்லேச்சர், அது மாதிரி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆக்ட் படி. அதை பற்றி கடைசி இறுதிக்கட்டம் அந்த சுதந்திர போராட்டத்தில் பார்த்திங்கன்னா 1930 47 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, 1939 இந்திய தலைவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்கள கேட்காம என்ன பண்ணுறாங்க, இந்தியாவை அதில் நுழைக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுக்கு பார்த்திங்கன்னா அதில் உடன்பாடு இல்லை. அதற்கு இடையில் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் நடைபெறும். அதில் பார்த்திங்கன்னா அந்த நேஷ்னல் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அதில் இருந்திருப்பாங்க அந்த ஆட்சியில். ஸோ அவங்களாம் இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை தீர்க்கும் பொருட்டு இந்த ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1940 என்ன பண்ணுது, கொடுக்கப்படுது. அவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை என்ன பண்ணுற காங்கிரஸ் வேணான்னு சொல்லிடுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1940 41 தனிநபர் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமானவர்
ஃபஸ்ட்டு தொடங்கியவர் பார்த்திங்கன்னா வினோபாவே. அதுக்கப்புறம் நேரு போகிறாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் இதுக்குள்ளே பண்ணுறாங்கன்னா இந்தியா வராங்க. கிரிப்ஸ் இதுக்குள்ளே 1942 ரொம்ப முக்கியமானது. அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா வாருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, வேணான்னு சொல்லிடுறாங்க. அடுத்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட் 1942 வெள்ளையனே வெளியேறதுக்கு ரொம்ப முக்கியமானது. 42 ஆகஸ்ட் 8 பாம்பாயில் நடைபெறுகிற அந்த தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேறுது. இதில் தான் காந்தி என்ன பண்ணுறாரு, டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுறாரு, முன்வைக்கிறாரு. இந்த மூவ்மெண்ட்டில் போது நிறைய தலைவர் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த லீடர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளையனே வெளியேற இயக்கம் வெற்றி பெறுது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இடையில பார்த்திங்கன்னா முக்கியம் பார்க்க வேண்டியது சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசிஎஸ் ஆட்சி பண்ணி எழுதியவர். அதே மாதிரி அதை ரிசைன் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்காக என்ன பண்ணுறாரு, அந்த விடுதலை போராட்டத்துக்காக வராரு. 1921 காங்கிரஸில் சேர்றாரு. இவரை பார்த்தீங்கன்னா சிஆர் தாஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். அவருடைய குரு அவரை பின்பற்றி என்ன பண்ணுறாரு, இவர் வர்றாரு. அதாவது சுபாஷுடைய அரசியல் குரு அப்படின்னு சொன்னால் சிஆர் தாஸ் சொல்லுவாங்க. 1938 ஹரிபுரா இந்திய தேசிய மாநாட்டில் இந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்ன பண்ணுறாரு, அதை காங்கிரஸ் லீடராக அல்லது பிரசிடெண்ட் என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1939 தேர்ந்தெடுக்கப்படுவார். ஆனால் காந்தியுடைய ஏற்பட்ட அந்த சில கருத்து வேறுபாடுகளால் என்ன பண்ணுறாரு, அந்த ரிசைன் பண்ணிடுறாரு. 1939 அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். 1939 இடதுசாரிகள் எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறது, கொண்டு போகிறதுக்கு 1939 ஆரம்பிக்கிறார். அதாவது ஆர்மி மூலமாக தான் சண்டை போடுறது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், முழுமையான விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு என்ன பண்ணுறாங்க, சிறையில் போடுறாங்க. 1941 என்ன பண்ணுறாரு, தப்பிச்சு ஜெர்மன், அதை தொடர்ந்து ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு போகிறாரு. அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸை ஜப்பானோட உதவியோடு என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. சரிங்களா. இந்திய தேசிய இராணுவத்தை என்ன பண்ணுறாரு, ஜப்பானிய உதவியோடு என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. அதே மாதிரி ஆசாத் ஹிந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க 1943 சிங்கப்பூரில் இவர் என்ன பண்ணுற ஆரம்பிக்கிறாரு. பிரிட்டனுக்கு எதிரான தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை அந்த வாரம் என்ன பண்ணுற அறிவிக்கிறார். சரிங்களா. அதே மாதிரி பர்மாவுக்கு வர்றாங்க. நார்த் ஈஸ்ட் இம்பால் போன்ற பகுதிகளுக்கு பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க. இவரோட முக்கியமான ஸ்லோகன் அல்லது முழக்கம் அப்படி பார்த்திங்கன்னா, எனக்கு ரத்தம் கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், சுதந்திரம் தருவேன். அதே மாதிரி ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் முன்வைக்கிறார். அதே மாதிரி 1945 ஒரு பிளேன் விமான விபத்தில் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறார். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புரட்சிகரவாத அந்த என்ன பண்ணுறது, இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி லைட்டாக பார்த்துடலாம். இவங்க பார்த்திங்கன்னா அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா அனுசீலன் சமிதி. இது புரட்சிகர அமைப்பு. பெங்காலில் அரவிந்த கோஷ், பத்ரிநாத் கோஷ் அப்படிங்கிறவர்களால் ஆரம்பிக்கப்படுது அனுசீலன் சமிதி. அதே மாதிரி ஜுகந்தர் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜுகந்தர் இயக்கம். இது வந்து ஜதீந்த்நாத் முகர்ஜி அவங்களால் என்ன பண்ணப்படுது, ஆரம்பிக்கப்படுது. அப்படின்னா அபினவ் பாரத் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விநாயக் தாமோதர் சவார்கர் அப்படிங்கிறதால 1904 என்ன பண்ணப்படுது, தொடங்கப்படுது. இதெல்லாம் வந்து புரட்சிகரவாத இயக்கங்கள். இவங்க பண்ண முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அலிப்பூர் குண்டுவெடிப்பு 1908 இந்த குதிராம் போஸ் ஃப்ரபுல்லா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க அலிப்பூர் குண்டுவெடிப்பு 1908. கக்கோரி அந்த கான்ஸ்பிரேசி அப்படின்னு சொல்லுவாங்க, கக்கோரி அந்த இது கக்கோரி வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இதில் முக்கியமான இன்வால்வ் ஆகிறவங்க பார்த்திங்கன்னா ராம் பிரசாத் பிஸ்மில், அசஃபுல்லா கான். அதே மாதிரி ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் ஆரம்பித்தவர் பகத்சிங், சுகுதேவ், ராஜ்குரு. இவங்க பார்த்திங்கன்னா நேஷனலிசம், சோசியலிசம், அதே மாதிரி மார்க்சிச தத்துவங்களால் என்ன பண்ணுறாங்க, இவங்க இயக்கப்படுறாங்க. இந்த இயக்கங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க, படித்து வச்சுங்க. மேலுள்ள இயக்கம் அதெல்லாம் வந்து இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு, கக்கோரி கான்ஸ்பிரேசி அதை பற்றிலாம் பார்த்துங்க. அடுத்து சுயராஜ் கட்சி பார்த்திங்கன்னா 1923 சிஆர் தாஸ், மோதிலால் நேருவால் ஆரம்பிக்கப்படுது. இவங்க எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கலந்துக்கிறாங்க. அந்த 1922 இந்த காங்கிரஸ் அமைப்பு வந்து நான்கோப் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, முன்வைக்கிறாங்க. அது தொடர்ந்து இந்த சுவராஜ் பார்ட்டி பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, கலந்துக்கிறாங்க. உங்களை பற்றி படித்தா போதும் இல்லை. அதாவது 1923 ஆரம்பிக்கிறாங்க.
சிஆர் தாஸ், மோதிலால் நேரு 2 பேரும் அதை என்ன பண்ணுறாங்க, தொடங்குறாங்க. அதை பற்றி அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? 1923 எலெக்ஷனில் என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சு இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, சுயராஜ்ய கட்சி. அதை பற்றி தெரிஞ்சது அது போதுமானது. அதாவது பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் பார்ட்டி, இதில் பார்த்திங்கன்னா எம்என் ராயால் என்ன பண்ணுது, ஆரம்பிக்கப்படுது. பார்த்திங்கன்னா இந்த சோவியத் ரஷ்யாவில் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இங்கே ஆரம்பிக்கிறாங்க. சிபிஐ பார்த்திங்கன்னா அந்த தாஸ்கண்டில் 1920 எம்என் ராய் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. சிபிஐ தான் அந்த மார்க்சிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. எம்என் ராய் 1920 தாஸ்கண்டில் என்ன பண்ணுறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. பிறகு இந்தியாவில் பார்த்திங்கன்னா கான்பூர் அப்படிங்கிற இடத்துல 1925 என்ன பண்ணுறாங்க, அது முறையாக தொடங்குறாங்க. இந்த ரஷ்ய புரட்சியின் காரணமாக 1917 இது ஆரம்பிக்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டலிசம், முதலாளித்துவம், அடிமைத்துவம் அதெல்லாம் பற்றி என்ன பண்ணுது, இது எதிர்க்குது. அதே மாதிரி அதாவது இந்த ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு இந்த மார்க்சிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது, பாடுபடுது அப்படின்னு சொல்லலாம். இதை அப்படியே பார்த்து வச்சுங்க. எம்என் ராய் ரொம்ப முக்கியமானவர் அந்த இதில். இதை நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா முகமது அலி ஜின்னா, இவர் ஆரம்பத்தில் முஸ்லீம் லீக் ஒரு மெம்பராக இருக்கார், காங்கிரஸ் மெம்பர். அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக் அதில் போய் சேர்ந்துறாரு. இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று அழைக்கப்பட்டவர்னு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா யார், முகமது அலி ஜின்னா. அப்படி சொன்னவங்க சரோஜி நாயுடு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த 1917 காந்திக்கும் இந்த இவருக்கு இடையில், முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸ் இடையில் அந்த ஒப்பந்தம் ஏற்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் இவருக்கு விருப்பம் இல்லாதனால என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் விட்டு வெளியேறி முஸ்லீம் லீக் அப்படிங்கிற ஒரு இதில் போய் சேர்றாரு. சரிங்களா? அதாவது தனி நாடு, பாகிஸ்தான் தேவைக்கான ஒரு தேவை என்ன பண்ணுறாரு இவர், தனிநாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 நேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு 1930 என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அதே மாதிரி லாகூர் தீர்மானம் ரொம்ப முக்கியம். 1940 ஒரு தனி முஸ்லீம் நாடு வேணுங்கிற தீர்மானம் 1940 லாகூர் அந்த தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது போதுமானது. அடுத்து முக்கியமானது இந்த விடுதலை நோக்கி வர பயணத்தில் இந்த சில குழுக்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த கேபினெட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 46 இது ரொம்ப முக்கியம். இடைக்கால அரசை அமைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. அதேமாதிரி இன்ட்ரீம் கவர்மெண்ட் இடைக்கால அரசு அமைப்பாங்க. இந்த கேபினெட் தூதுக்குழு அடிப்படையில் 1940 அது பிரதமராக என்ன பண்ணுற தலைவராக ஜவஹர்லால் நேரு இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூன் 3, 1947 இதில் தான் பார்த்திங்கன்னா விடுதலைக்கான அந்த அறிவிப்பு வரும். அதே மாதிரி 1947 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டத்தில் அந்த சட்டம் இயற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1947 15 என்ன பண்ணுவாங்க, நமக்கு சுதந்திரத்தை கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த அளவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த முக்கியமான நிகழ்வை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.